உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொஞ்சம் இருங்க, என் அசிஸ்டண்ட கேட்டு சொல்றேன். என்ன சார் இது? அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டைரி எடுக்கிறீங்க? எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. என் டைரி தான் எனக்கு அசிஸ்டன்ட். எதையுமே இதுல நோட் பண்ணிட்டு தான் நான் என் லைஃபையே நான் ரொம்ப சமாளிச்சுட்டு வரேன். எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு வேண்டியது ஒரு வேஷ்டி, ஒரு டவல். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. உங்களுக்கு வேணும்ன்றதை உள்ள போய் வாங்கிக்கங்க. எல்லாம் நியூ அரேல், புத்தம் புது தினசுங்க. இவங்க எல்லாமே புதுசு தானா? நாசி இத பாத்தியாடி காஞ்சிபுரம்? கஞ்சிபுரமா? பாப்பாவுக்கு கஞ்சிபுரத்துல எந்த வீடு? சார், பொம்பளைங்க புடவை பார்த்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ் அந்த பக்கம் போங்க. பொம்பளை? ஓ, பெண்களா? ஒரு நாள் பூரா பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனா ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. ஹலோ 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 சார், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். இது நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே இருக்கு. ஹாய், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பேக் பண்ணுங்க. வேற என்ன சார் வேணும்? வேற இந்த கலர் எப்படி? நல்லா ஆஹா, உங்க கருப்பு உடம்புக்கு இந்த கருப்பு துணி பிரமாதமா மேட்ச் ஆகுமே. உங்களை ஒண்ணும் கேட்கல. எனக்கு கூட இந்த துணி மேட்ச் ஆகும் போல இருக்கு. இதுல ஒரு 4 கதையும் கிடைங்க. வேற என்ன சார் வேணும்? ஐயோ போதும், 2 ஐட்டம் மறந்துடாதீங்க. பேக் பண்ணிருப்புங்க, பின்னாலே பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. கருப்பகம் தப்பான நல்ல கிரௌட். தீபாவளி கூட்டமா? அதான் முடிஞ்சிட்டது சார். வரப்போறதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர் சார். 147 48 எம்பி சார். ஐயோ, என் பிளாஸ்டிக் குடி காணுமே. அதோ அந்த ஆள் கையில பார். 146 147 148. மிஸ்டர், அது எம்பர். என்ன நீங்க அதை திறந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க உங்க பேக். ஓ சாரி சாரி. ஒரு வேஷ்டியும் டவலும் வாங்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம். வேஷ்டியா? இல்ல சார், புடவை இல்ல சார் வாங்கிருக்கீங்க. ஆமா, புடவையா? ஐயோ, நான் ரொம்ப சாரி சார். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. All right. Okay. Yes, continue. என்ன டேபிள்லாம் மாறி கிடக்கு? போன் பண்ணது போய் பேச கொடுங்க. மிஸ்டர், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னைய வந்து யாருன்னு கேக்குறீங்களே? என்ன இதெல்லாம்? இந்த ஃபைலுக்குள்ள வச்சிருந்த 2 இன்சூரன்ஸ் ஃபார்ம் தான் இங்க. இது இன்சூரன்ஸ் ஆபீஸ் இல்ல. இது அடுத்த கட்டடம். Get out. I say get out. சாரி சார், நான் தப்பா வந்துட்டேன். நீங்க 5 பைசா தர வேண்டியது. ஏய் பஞ்சு, நீ எங்க இங்க? ஹே, நீ சுரேஷ் இல்ல? சார்தான் போ. ஏய் சுரேஷ், அவன் எப்படிடா இருக்கான்? அதான்டா மிஸ்டர் ரவி. இந்த வேலையை விட்டு தப்புறானே. வருத்தப்படுறியா? பரவாயில்ல. சாரி, டேக் இட் ஈஸிடா. எங்க வந்த? ஓகே ஓகே. வந்து இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை காலி இருக்குன்னு சொன்னாங்க. இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். வெரி குட். ஏடா உன்னுடைய ஞாபகம் மறதி எப்படி இருக்குது? ஏன் சொல்றப்போ என் ஆபீஸுக்கு புறப்பட்டு நேரா இங்க வந்து உட்காந்துட்டேன். கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? முந்தியெல்லாம் எந்த தெருவுக்கு போகணுமோ அதை விட்டு பக்கத்து தெருவுக்கு தானே போயிட்டு இருந்தேன். இப்ப பக்கத்து கட்டடத்துக்கு தான் போறேன். கரெக்ட் தான், நல்ல முன்னேற்றம். பின்ன என்ன? Who is that girl? யாரா அந்த யுவதி? தெரியலடா. ஒருவேளை என்னுடைய வேலைக்கு போட்டி போட வந்திருக்காளோ? உனக்கு போட்டியாகும். கரெக்டா பாரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ். இந்த ஆபீஸுக்கு இன்டர்வியூக்காக வந்தீங்களா? ஐயோ பாவம். டைப்பிங் தெரியுமா? என்ன வேகம்? 130. இது 130? நான் பேசுற வேகத்தை கேட்கல, டைப் அடிக்கிற வேகத்தை கேட்கறேன். நானும் அதே தான் சொல்றேன். அப்படியா? சுருக்கெழுத்து வருமா? இல்ல சாதாரணமா எழுதுறதே சுருக்கெழுத்து மாதிரி தானே? எது எப்படி இருந்தானே தலையெழுத்து நேரம் இருந்தா அதுவே போதும். ஏ மிஸ்டர், உங்களுக்கு என்ன அதை பத்தி? வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல. இதே ஆபீஸ்ல நான் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சம்பளம் 50 ரூபாய் தான். 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான். பரவாயில்ல, அது போதும் எனக்கு. உங்க வேலையை பாத்துங்க. நீ போய். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு முட்டாளன்னு பளிச்சுன்னு தெரியுது. தெரியுது இல்ல? உங்கள மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன். நீங்களும் இப்படி ஆயிடுவீங்க. பரவாயில்லையா? முக்கியமான சமாச்சாரம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க கல்யாணம்னு சொன்னா கூட உங்களுக்கு லீவ் தர மாட்டான். 1 hour பர்மிஷன் பத்தாதா அப்படின்னு கேட்பான். எங்க உங்களுக்கு 1 hour போதுமா? 1 year தேவையில்லை. அதை பத்தி நான் ஒண்ணும் கவலைப்பட போறது இல்லை. அவன் கவலைப்படுவாங்க. ஆனா ரொம்ப அக்க போறங்க இந்த ஆபீஸ்ல. ஒண்ணு இல்ல, பக்கத்து சீட்டை நீங்க தவறி கூட பாத்திரக்கூடாது. உடனே லவ்னு சொல்லிவிடுவான். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? இது லவ்வா?
சுரேஷ் எப்படா வந்த? என்னடா ஆபீஸ் போல? என்னடா உளர்ற? ஓ அட சீ நான் உனக்காக தான் அவங்ககிட்ட பேசுறேன்ல. சாரி டாடி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லடா. தலைகளா நின்னு பாத்துட்டேன்டா சுரேஷ். பரவாயில்லடா. பாவம் அவங்க வீட்டுல என்ன கஷ்டம். இந்த மாதிரி இந்த வேலை அவங்களுக்கே கிடைச்சா கூட நான் சந்தோஷம் தான். பெரிய கருணை வள்ளல் அக்பர் புத்தர் என்ன விட்டு கொடுக்குறியா? ஏடா என்ன பஸ் என்ன இடமா கொடுக்குற? பழைப்புடா பழைப்பு. அப்புறம் புவாக்கா நீ லாட்டரி அடிக்கணும். பத்தாதா இருக்கிறது? இருக்கிற வேலையை விட்டு தொலைச்சிட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுற. இது அந்த பொண்ணுக்கு தெரியணும். ஈவு இறக்கம்னு கொஞ்சம் இருந்தா அந்த பொண்ணோட உனக்கா இந்த வேலையை விட்டு கொடுக்கணும். என்னது உங்களுக்கு தெரியுமா? வாங்கம்மா, மேனேஜர் கூப்பிடுறாரு. இவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க இஷ்டம். சரிடா சுரேஷ், நான் வரேன்டா. நீ இப்பயே வரியா இல்ல இருந்து வரியா? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஏண்டா உனக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்குமாடா? இல்லடா, எப்போ யாரோ பாவம் சுரேஷ்னு சொன்னதா ஞாபகம்டா, அதனாலதான் கேட்டேன். உனக்கு கல்யாணம் ஆகலையா? ஐயோ, நான் ஆபீஸுக்கு போக வரட்டும்டா. டேய், இப்படி போடா. கரெக்டா கரெக்ட். ஆமாப்பா. ஐயோ மிஸ்டர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்றேன். எதுக்கு? பஸ்ஸுக்கு. சரிதா, இது என்ன பஸ் ஸ்டாப்பா? டெலிபோன் பூத் எங்க? உங்களுக்கு அந்த இவர் நம்பர் தெரியுமா? எவர் நம்பர்? அதானே, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சிச்சி, யாரை பார்த்து சீச்சிங்கிற? நான் என்ன பார்த்து சீச்சின்னு. சரி சரி, பேச இல்லையா? நான் பேசணும். வற்புறுத்தாதீங்க. நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற பழக்கம். இந்த பார், நான் உங்ககிட்ட பேசல, டெலிபோன் பேசணும். அப்படித்தானே பேசுங்க. கமிங். ஒரு ஆம்பளை தனியா நிக்க முடியுது, எப்படியா மோதிட்டு போறது? நோ மேனர். ஐயோ ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. டைரக்ட் எங்க காணோம்? அடடே, சார் என்ன பேக் விட்டுட்டு போயிட்டாரு. ஏய் மிஸ்டர், இதுதான் கடைசி ஓலை. ஏன் வளைக்கிற? என் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். எவ்வளவு உதைச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னது, சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுமா? சைக்கிள்? ஆமா, நான் ஸ்கூட்டர் நல்ல வந்தேன். ஸ்கூட்டர் எங்க? அதோ என் ஸ்கூட்டர். எங்க? ஏன் நீங்களும் வரீங்களா? வாங்க ஏறுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? என்னது நீங்க ஆம்பளை பைய தூக்கிட்டு வர்றீங்க? ஐயோ மிஸ்டர், இது உங்க பையே, அதான் என் பை. போடுங்க இங்க. பாத்தீங்களா, எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ பாவம். ஆமா பாவம். உங்க பேரு? மஞ்சு. உங்க பேரு? அதே மாதிரிதான் இருக்கும் என் பேரும். ஐயோ பஞ்சு. உங்களை பார்த்த உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானும் தான். உங்களை வீட்லயே வந்து பாக்குறேன். விலாசம் இருக்கா? கண்டிப்பா. இந்த பாருங்க, நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வரும்போது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அவசியம் அதுக்கு சம்மதிக்கணும். நானும் ஒண்ணு சொல்லுவேன், நீங்களும் சம்மதிக்கணும். ஐயோ, ஏ யாரோ சைக்கிளை மறந்துட்டு போயிட்டாங்க. அது ஏன் சைக்கிள்? உங்க சைக்கிளா? மறந்துடாம எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு டெலிபோன் பூத்ல சந்திச்ச ஞாபகம் மறதி ஆசாமி இப்ப இங்க வருவாருப்பா. நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நான் உங்ககிட்ட சொல்லலையே. சொல்லுவேனா? சொல்லியிருந்தா இந்த பக்கமே தலை நட்ட மாட்டாரு. ஆளை விட்டுறாத. ஒரு 5000க்கு இன்சூர் பண்ணிடு. பாத்துக்கிட்டே இருங்களேன். நீங்க போய் டிஃபன் டப்பா எடுத்து வா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சரி. நம்பர் 4. அடே, அதே வீடுதான். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கரெக்டா அட்ரஸ் கொடுத்துருப்பாளா? எப்படியாவது ஒரு 5000 இன்சூர் பண்ண வைக்கணும். இன்சூர் பண்ண வைக்கணும். ஹலோ, என்ன சார், எங்க வந்தீங்க? இங்க யாரு? என்ன சமாச்சாரம்? உட்காருங்க. விளையாடுறீங்க? என்னது சார், உங்க முதல் பையன் தானே லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனது? இந்தப்பா, எனக்கு பையனே கிடையாது. ஜெயிலுக்கு போன வருஷம் தானே? என்ன உங்க பேர்? என்ன? கோதண்டா. சார், எனக்கு கூட கோதண்டம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஆனா மகாதண்டம். நீங்க எப்படி? சொல்றேன். அடடே, வாங்க வாங்க. அப்பா, நான் சொன்னேன் அவர்தான் இவரு. ஓ, இந்த ஞாபகம் மறதி ஆசாமியா? எனக்கு ஒண்ணு அவ்வளவு ஞாபகம் மறதி இல்ல. பாருங்க,
நான் பீச்சுக்கு புறப்படுவேன். ஆனா பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிடுவேன். பொரசுவாக்கம் போக மாட்டேன். என்ன இது பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிட்டு பீச்சுக்கு டிக்கெட் கொடுறானா கண்டக்டர் கொடுப்பாரா? இறங்க கீழே இறக்கி விட்டுவாரு. நான் இறங்கதான் இறங்கணுமே, பீச் வரைக்கும் நடந்தே போயிருவோம் அப்படின்னு புறப்படுவேன். ஞாபகம் மதியில வீட்டுக்கு திரும்பிடுவாகும். இல்லையே, மண்ணடியில போய் நிற்பேன். நேரம் போச்சு, ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா. என்னங்க நான் ஒரு பை ஒண்ணு கொண்டு வந்தேன். கையிலே வச்சிருக்கீங்களே. ஐயோ உட்காருங்க உட்காருங்க. இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? இல்ல. நாளைக்கே கல்யாணம் ஆகி பெண்டாட்டியும் வந்து குழந்தை குட்டிகளும் பிறந்து எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் எமனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பொண்டாட்டி தான் இருக்கிறாள், அப்புறம் எமனுக்கு வேற தனியா ஒரு தரம் பதில் சொல்லணுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்தே வருதுன்னு வைங்க, அப்போ ஒரு பெண்டாட்டியே குழந்தை குட்டிகளுடைய கதி. இன்னொரு தடவை சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, அப்போ உங்க குடும்பத்துடைய கதி அதோ கதி தான். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் இன்சூர் பண்ணிக்கணும்னு. ஷூர் ஷூர், கண்டிப்பா. பாத்தீங்களா, இன்சூரன்ஸ்னால எவ்வளவு நன்மை இருக்கு. ஆமா, எஸ், நிறைய நன்மை இருக்கு. அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணலாம்? ஒரு 5000 பண்ணலாம். அவ்வளவு போதும். பரவாயில்ல, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரீமியம் 16 ரூபாய் 48 பைசா. 16? ஆமா, 48. எனக்கு தெரியுமே, நான் காசு கொண்டு வரல. பரவாயில்ல, நாளைக்கு கொண்டு வாங்க. நாளைக்கா? எனக்கு ஞாபகம் இருக்காது, இதுக்கு நான் டைரியில் எழுதிக்கிறேன். ஆமாமா, நோட் பண்ணிக்கங்க. இது 4ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. விளையாடுறீங்களா? நான் உங்களை இன்சூர் பண்ண வந்திருக்கேன், நீங்க எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்களே. அப்படியா? நீங்களும் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானா? தமாஷா இல்ல? ரொம்ப தமாஷா இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் வருது? அது ஞாபகம் இருந்தா நான் ஏங்க இப்படி? அதுவே இது உங்க டைரி. நான் எதைத்தான் டைரியில் எழுதுறது? டைரிக்கு பதிலா நீங்களே என் கூட இருந்துட்டா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, இதுக்கு பதில் எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கு புரியல. புரியலன்னா உங்க அப்பா கேட்டு புரிஞ்சுங்களேன். கீதா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இந்த ஒரு நொடியில வந்துடுறேன். கிளப்புக்கு போலாம். என்ன? உட்காரு. ஹலோ டார்லிங். மிஸ்டர், யார் நீங்க? யாரா? வழக்கமா நான் ஒருத்தர் வீட்டுக்கு புறப்பட்டு இன்னொருத்தர் வீட்டுல போய் உட்காருவேன். இன்னைக்குன்னு பார்த்து பர்ஃபெக்டா வந்திருக்கேன். என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? என்னதான் காதலினாலும் அதுக்கு இவ்வளவு பெரிய கிண்டலா? சரி சரி, காதல் தான் ஆரம்பம் ஆயிடுச்சு. பிக்சர் போலாமா? மிஸ்டர், நீங்க யாரை நினைச்சா மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே தெரு, அதே வீடு, அதே நம்பர், அதே புடவை. என்ன பார்த்தா மிஸ்டேக் பண்ண சொன்னேன் பாத்தியா? டைரியில் அன்னைக்கு எழுதி வச்சிட்டேன். நீ டைரி எழுதுறதுல அதான் மறந்து போயிட்டேன். இந்த பாரு, டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு விளையாடுறியா? கமா. ஐயோ, என்ன வம்பது? மஞ்ச ஓடி வாய, இங்க யாரோ ஒருத்தர் வந்து வம்பு பண்றாரு. ஹலோ, நீங்களா? எங்க வந்தீங்க? நீங்க சுலோச்சனா இல்ல? இல்ல இல்ல, ரத்னா, வேதவல்லி, கிருஷ்ணமூர்த்தி, சே ராமராஜே, கருப்பாயி. இல்ல, காத்தாய். அதான் கேட்டேன், எங்கேயோ பார்த்தமா இருக்கேன். ஹாய், நீங்க வெங்கட்ராம டாக்டர் இல்ல? ஆமா, எப்பமா நீங்க சயாமலந்து திரும்பி வந்தீங்க? நான் இப்ப வந்துகிட்டே இருக்கிறேனே. என்ன இங்க கலாட்டா பண்றீங்களா? காத்தாயி, இந்த மஞ்சுவை நான் காதலிச்சேங்க. அது பதிலுக்கு என்ன காதல் பண்ணிச்சு, முடிஞ்சு போச்சா? இப்ப வந்து என்னையே யாருன்னு கேக்குது. விளையாட்டு புள்ள. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு நினைக்கிறேன்? என் விதின்னு நினைக்கிறேன். மஞ்சு, நான் தான் அந்த மஞ்சு. என்ன விளையாடுறீங்களா? அதே பச்சை புடவை கலர் கூட நான் படிச்சு டைரியில் எழுதி வச்சிருக்கேன். ஏன் வேற யாருமே அந்த புடவை கட்டிருக்க கூடாதா? மிஸ்டர் பஞ்சு, நான் தான் அந்த மஞ்சு. இதான் என் வீடு. நான் தான் உங்களை அன்னைக்கு இன்சூர் பண்ணது. புரிஞ்சுதா? கொஞ்சம் டைம் கொடுங்க. அடே ஆமா, ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பார்த்து என்னென்ன பேசுனீங்க தெரியுமா? மறந்து போச்சா? கீதா, வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லம்மா. அவர் எப்பவுமே இப்படித்தான். இப்ப மனசுல எதுவும் வச்சுக்காத. நீ கிளப்புக்கு போ, நான் பின்னாடி வரேன். நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை எப்படி தண்டனை வச்சுட்டீங்க? வேற யாராவது இருந்தா கண்ணத்துல 2 பலார்னு கொடுத்துருப்பாங்க. பார்த்தோம்டா, ஏன் வாங்கியிருக்கிறேனே. ஐயோ, என்ன மறதி எனக்கு. 4 நாளைக்கு முன்னால தான் பேசிக்கிட்டு. முந்தானத்தை எப்ப அது பேசணும்? நேத்து பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ பேசணும் இல்லையா மஞ்சு? சரி சரி, கையை விடுங்க. ஏன் கரெக்டான கையை தான் பிடிச்சிருக்கேன். யாருப்பா? அது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏதோ திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி. நல்லா உடச்சு போடுவோம். நான் ஃபாதர். ஐ டோன்ட் பாதர்.
அவ அப்ப நகர முறப்பு விளையாடுறியா? மஞ்சு அப்பா செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் மஞ்சு நீ ஒரு நாளைக்கு என் வீட்டுல வந்து ஓன அழுவுல உங்க அப்பா செத்துட்டாருன்னு? ஐயோ இப்ப நீங்க என்ன சாகடிக்கிறீங்க? அப்படின்னு நான் எப்ப சொன்னேன்? அவங்கதான் எங்க அப்பா. சோ சாரி. நீங்க இன்னும் சாகலைங்கிறது நான் டைரியில எழுதிக்கிறேன். டைரியில வேண்டாம், முதல்ல உன் மூளையில எழுதிக்கிறா மடப்ப. சார், நான் உங்க டாக்டரை காதலிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அதுவும் என்ன பதிலுக்கு காதலிக்குது. அப்படியா? எங்க கல்யாணம் எப்போ? விளக்கு மாத்து கட்டிக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி உனக்கு கல்யாணம் வரையாடா? சார், ரொம்ப நாளா கேட்கணுமே, இந்த பழமொழி எதுக்காக சொல்றாங்க? இல்ல ஒண்ணு மாதிரி ஆளுங்களுக்காகத்தான். ஏமா மஞ்சு, போய் இவனையா கட்டிக்க போற? கல்யாணம் ஆன மறுநாள் நான் உன்னை எப்ப கட்டிக்கிட்டேன்னு கேட்பானே இந்த பையன். நான் டைரி எதுக்காக வச்சிருக்கேன், நான் அப்பப்ப நோட் பண்ணிக்குவேன். முதல்ல உன் ஞாபகம் மறதி விரட்டி அடிச்சிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். சரி, 1937. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அப்பா, என்னம்மா? முதல்ல இவர் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டு வரப்பா. ஆமாம்மா, பையனை பார்த்தா நல்லவனா தான் தெரியுது. இந்த சின்ன வயசுல உனக்கு இந்த கோளாறு வரப்படாதே. சரி, போய் இஷ்டப்படி டாக்டர்கிட்ட கூட்டு போய் ஆக வேண்டியது கவனிப்போம். சரி. சரி. இது பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கணும். இப்ப டாக்டர் கிட்ட இந்த ஞாபக மருந்து ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு கூச்சப்படாம எடுத்து சொல்லுங்க. அவர் சீக்கிரம் குணப்படுத்திடுவாரு. ரொம்ப நல்ல டாக்டர். என்ன டாக்டர்? ஜெயா மருத்துவமனைக்கு நம்ம போலியா? ஜெயா மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம். பேசாம இருங்க. ஹலோ கமலா. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். ஏடி உன்னை பார்க்க முடியல. எவ்வளவு நல்லா இருந்த குடும்பம். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, நீங்க நினைக்கிற எந்த பொண்ணும் இல்ல இது. பேசாம இருங்க. இங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா, எதுக்குடி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்? உடம்புக்கு என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அதுவே ஒரு வியாதியா? பேசாம இருக்க மாட்டீங்க? ஆமா, எங்களுக்கு எல்லாம் சொல்லாம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டியா? போட்டோம். உடம்புக்கு என்ன? அடிக்கடி மயக்கம் வருதுடி. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. 2 நாளா ஜுரம். அப்புறம் சும்மா வாந்தி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாங்காய் பிள்ளைங்கெல்லாம் திம்பாங்களாமே, நீயும் திங்கிறியா? எத்தனை மாசம் தி? 3 மாசம் இருக்கலாம். ஐயோ, கூப்பிடுறாங்க. எஸ், உட்காருங்க. நாங்க டாக்டரை பார்க்க வந்தோம். ஓ, டாக்டர் ஞாபகம் வருது. சார், நீங்க தானே நாராயணசாமி டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டீங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அடே, உங்க டாக்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு இல்லையா? சரிதான். புலர ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. சரி, உடம்புக்கு என்ன? வந்து நான் சொல்றேங்க. நான் சொல்றேன் பேசாம. நான் சொல்றேங்க. நீ எல்லாம் சொல்லக்கூடாது. உட்காருங்க நீங்க பேசாம. ஐயோ, நீ மறந்து போய் ஏதாவது வளருவேன். கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? அடிக்கடி மயக்கம் வருது. சும்மா வாந்தி எடுக்குது. வீக்னஸ் ஜாஸ்தியா போச்சு. 2 நாளா ஜுரம். நர்ஸ், டெம்பரேச்சர் பாரு. வயித்துல 3 மாசம். இதுதான் இவங்களுக்கு முதல் பிரசவமா? ஃபர்ஸ்ட் டைம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர். என்ன சொல்றீங்க? ஏன் கத்துற? சைலன்ஸ் போர்டு பாக்குற? ஹாஸ்பிடல் வந்து கத்தலாம். ஐயோ டாக்டர், இந்த வாந்தியை நிறுத்துறதுக்கு வழியே இல்லையா? இதெல்லாம் சகஜம், பயப்படாதீங்க. டாக்டர். டாக்டர், அவ ஆரோக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். டாக்டர், நீங்க எம்பிபிஎஸ் தானே? எஸ். இது உங்களுக்கு முதல் கேஸ் இல்லையே, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணணும். நர்ஸ், இவங்களை கூட்டு போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணு. டாக்டர், நான் சொல்றது போ. இது என்ன வெக்கம்? கூட்டி போமா. வெக்கமா? வயித்து போ. பாத்தீங்களா, வயித்துல வேற எரிச்சல் இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்கு சேர்த்து மருந்து எழுதி தர்றேன். நல்ல டானிக்கா எழுதி இருக்கிறேன், வாங்கி கொடுங்க. தவறாம சாப்பிடட்டும். வாரத்துக்கு ஒரு தடவை அவசியம் கூட்டிட்டு வாங்க. அதோட மயக்கத்துக்கு மருந்து எழுதிக்கிறேன், வாங்கிட்டு போ. தேங்க்யூ டாக்டர். நல்ல காலம். நான் அந்த டாக்டர் கிட்ட மாட்ட தெரியுங்க. எந்த? இந்த ஜெயா மருத்துவமனை இல்ல, அவரு. என் பஞ்சு, என் மரத்தை வாங்குறியா? இல்லையா, மருந்தெல்லாம் வாங்க வந்தேன். மருந்து எனக்கா உனக்கா? எனக்கு. ஐயோ ஐயோ, இங்க வாங்க வாங்க. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பேசாம இருக்க மாட்டீங்க? டாக்டர் சார், மன்னிச்சிருங்க. தவறு நடந்து போச்சு. இவருக்கு ரொம்ப ஞாபகம் வருதுங்க. இவருக்காகத்தான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல ஏதாவது விளைவிச்சுட்டாரு. பரவாயில்ல, நான் அப்பவே கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். டாக்டர் சார், இவரை எப்படியாவது நீங்க தான் குணப்படுத்தணும். கவலைப்படாதீங்கம்மா. மிஸ்டர், உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்துல குணப்படுத்துறேன். டோன்ட் வரி. ஞாபகம் மருதி குணமாயிடுச்சுன்னு நினைச்சு என் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அந்த பய குணமாயிட்டானா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவருக்கு குணமாயிடுச்சுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் எங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. அதுக்காகத்தான் இந்த பரீட்சை. வனஜா, எங்க வீட்டுக்காரர் வந்ததும் இது உன் வீடு மாதிரியே கொஞ்ச நேரம் நடிச்சா போதும். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, சொன்ன மாதிரி செய்துட்டா போதும். கட்டி இருக்கிற இந்த துளியை பார்த்துட்டு வேற வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டு தான் நினைச்சு அந்த பயலே போயிடுவான் பாரு. மாப்பிள்ள வரா போலுக்கு. வா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க.
அச்சோ, ஆபீஸ்ல ஒரு பெரிய தமாஷ். 2 மாசத்துக்கு முன்னால என்கிட்ட இன்சூர் பண்ணிட்ட ஆளு திடீர்னு செத்து போயிட்டாரு. கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சாவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கட்டத்துல வியாதியோட பேர் எழுதாம அழகா நிறுத்தி என் கையெழுத்து போட்டனே. அந்த ஆள் சாவுக்கு நானா காரணம்? ஐயோ, இன்னைக்கு ஆபீஸ்ல போலீஸ் எல்லாம் வந்து வச்சு வாங்குன்னு வாங்கியிருக்காங்க பாரு. எல்லாத்துக்குமே ஞாபகம் மாதிரி தான் காரணம். அதான் இப்ப குணமாயி போச்சே. நம்ம வீட்டுல ஏது தூளி? யார் மாமாவா? நீங்க யாரு? மஞ்சள் நினைச்சேன். என்ன விஷயமா வந்தீங்க? யாருமா நீங்க? நீங்க யாரு? இது என் வீடு. ஏதோ உங்க வீடா? என்ன பழையாறீங்களா? ஐயோ, டைரியை கூட போய் தெரிஞ்சு விட்டேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு சுமாரான பெண் செவிலேறி குதித்து தப்பித்து விட்டாள். நீங்க தானே அது? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கலாட்டா இது? அப்போ இத உங்க வீடுன்னு சொல்றீங்க? ஆமா. நிச்சயமா தெரியுமா? என் வீடு என்ன தெரியாதா? அப்போ சரி, உட்காருங்க. உங்க வீட்டுல ஏன் நிக்கிறீங்க? தூளில யாரு? நம்ம குழந்தையா? நம்ம குழந்தையா? என்ன மிஸ்டர் உளறீங்க? என்னடா ஹஸ்பண்ட போய் மிஸ்டர்ங்கற? ஹஸ்பண்டா? மறந்தாச்சா? ஐயோ, என்ன ஐயோ, கல்யாணம் ஆனப்ப நானே கட்டல. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. இப்பதானா கல்யாணமாய் 2 மாசத்துக்குள்ளார குழந்தையை பெத்து வச்சிருக்கீங்க. இதை விட மோசம் வேணுமா? கஷ்டகாலம். குழந்தைக்கு உடம்புக்கு என்ன? இல்ல இல்ல, இது ஏன் வீடு இல்ல, உங்க வீடுதான். இல்லைங்க, இது உங்க வீடு தாங்க. மஞ்சு கிட்ட சொல்லிடுங்க, இனிமே என்னால நடிக்க முடியாது. வணக்கம் வணக்கம். எது நடிக்க முடியாதா? சொல்லி வச்சு செய்யற வேலையாது? ஐய் மஞ்சு, உங்க அப்பா எங்க? சார் இருக்காரா? இதெல்லாம் உங்க ஏற்பாடா? இல்லங்க, உங்களுக்கு ஞாபகம் மறதி குணமாயிடுச்சான்னு அப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நீங்க தான் ஜெயிச்சீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க ஃபாதர் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அங்கவஸ்திரம் தான் உலகம் பூராக்கும் தெரியுமே. இந்த அங்கவஸ்திரம் வேற எவன் வீட்டுல தொங்கும்? ஏமாமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மஞ்சுவுக்கு ரெட்டை வடை சங்கிலி பண்ணி போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சொன்னேன். என் மேல வீட்டு எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? மேலையா? பேர்ல மாப்பிள்ள, உனக்கு ஞாபகம் மறதி குணமாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேன். நீ மறந்துடுவே நினைச்சு ஏதேதோ அப்ப சொன்ன, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியே. சொன்ன வார்த்தை தானே? சொன்னதும் என்ன காப்பாத்த வேண்டாமா? இந்த பாருங்க, இன்னும் ஏமாத்துறீங்க, நான் உங்க மகளை டைவர்ஸ் பண்ணிடுவேன். மாப்பிள்ள, நீ அப்படி சொல்லிடக்கூடாது. உனக்கு வேண்டியதுல நான் தாரேன். முதல்ல உன்னை குணப்படுத்தின டாக்டருக்கு பணத்தை கொடுத்துருவாரு. என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னீங்க? பின்ன டைவர்ஸ் பண்றேன் நான் சொன்னேன். என்னங்க, ஏமா எப்பங்க போகலாம் எங்க? டைவர்ஸ் பண்றதுக்கு? அடி பிச்சு